அதை எடுக்காது. வணக்கம் வணக்கம். ஏஎஸ் ஃப்ரூட் கார்டன், வடபாதிமங்கலம், கெட்டச்சேரி, திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து டபுள் கலர் மிக்ஸ்டு வாட்டர் ஆப்பிள். கீழேருந்து பார்த்தீங்க அப்படின்னா பிங்க் இருக்கும், மேலே க்ரீன் இருக்கும். க்ரீனும் பிங்க்கும் ஃபுல்லாக மெர்ஜ் ஆகி இந்த ஷேப்பில் இருக்கும். வெடிச்சிருக்கு, நல்லாவே முத்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டபுள் கலர் சுத்தமாகவே இல்லை. க்ரீனும் பிங்க்கும் மெர்ஜ் ஆகி உள்ள டபுள் கலர் வாட்டர் ஆப்பிள். ஆனால் ஃபுல் மெச்சூர் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ரெட்டு வித் பிங்கோட தான் இருக்கும். ரெண்டு நல்லா மெச்சூராக இருக்குது. இதோட ரிவ்யூ பார்ப்போம், டேஸ்ட் ரிவ்யூ எப்படி இருக்குன்னு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிக்ஸ்டு கலர் வாட்டர் ஆப்பிள், டபுள் கலர் வாட்டர் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா தெரியும், க்ரீனு பிங்க்கு. இந்த க்ரீனும் பிங்க்கும் ரெண்டும் மெர்ஜ் ஆகி இருக்கும். பிகினிங்கில் நல்ல மெச்சூரிட்டியான வாட்டர் ஆப்பிள் வந்து ஃபுல் பிங்க்கில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீன் கீழே வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிங்க்கு, மேலே க்ரீனு, ரெண்டும் வந்து மெர்ஜ் ஆனிச்சு அப்படின்னா இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் பிங்க்கு, பிங்கிஷ் ரெட்டில் இருக்கும். இந்த ஒரு ரிவ்யூ பார்ப்போம். கட் பண்ணுறப்பே வந்து வாட்டர் அப்படியே வந்து தெறிக்குது, அப்படியே ஃபுல்லாக எறும்பு. சாப்பிட்டு சொல்லு எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்கு? ஜூஸியா கென்சியா ஆப்பிள் மாதிரி இருக்கு. ஆப்பிள் மாதிரி இருக்கு. சரி, நல்ல இனிப்பாக இருக்குது. எப்போதுமே அந்த எந்த அளவுக்கு ரெட்னஸ் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து ஸ்வீட்னஸ் இருக்கும். நல்லா வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. நல்ல ஜூஸியாக இருக்குது. ஸ்வீட்னஸ் இருக்குது, புளிப்பு சுத்தமாக கிடையாது, நல்ல ஸ்வீட்னஸ் இருக்குது. இந்த வாட்டர் ஆப்பிள் வந்து பெல் ஷேப் வெரைட்டி, மில்கி ஒயிட்னு சொல்லுவோம். மில்கி ஒயிட், ஒயிட் கலரு. டேஸ்ட் பார்ப்போம். அப்படி இது ஒரு வெரைட்டி, கம்பேரிசன் பண்ணுவோம். இது வந்து மில்கி ஒயிட் வாட்டர் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பெல் டைப்பில், கொஞ்சம் பெல் அளவுக்கு இருக்காது, ஷார்ட் பெல்லுன்னு சொல்லலாம். அதே வேக்ஸ் கோட்டிங் மாரி ஷைனிங்காக தான் இருக்கும். இது எல்லாமே வந்து சைசீஜியம் சமரன்ஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேமிலிக்குள்ளே தான் எல்லாமே வருது. இதோட கலரு, ஷேப்பு, சீட்லிங் டைப்பா இல்லை வந்து கட்டிங் டைப்பா இல்லை ஹைப்ரிட்டா, அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து அதோட வெரைட்டி நேம் மாறுது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டல்ஹாரியும் மில்ட்ரி சாம்பா கம்பேரிசன் கொடுத்துருப்போம், டேஸ்ட் ரிவ்யூ கொடுத்துருப்போம். இது பார்த்தீங்க அப்படின்னா மில்கி ஒயிட், நல்ல ஷைனிங்காக இருக்குது, நல்ல பியூர் மில்கி ஒயிட்டில் இருக்குது. எல்லாமே பக்கத்துலேயே தான் நம்ம வச்சுருக்கோம். தென்னை மரத்துக்கு நடுவில் பக்கத்தில் தான் வச்சுருக்கோம். ஒரு சின்ன சீடு ஒன்று இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம்.
மில்கி ஒயிட்ல வந்து ஸ்வீட்னஸ் வந்து ரொம்ப கம்மி, அதே ஸ்பாஞ்சினஸ் இருக்கு. நல்ல நல்ல மொறுமொறுன்னு நல்லா முறுக்கு சாப்பிட்ற மாதிரி நல்லா கிரன்ச்சியா இருக்கு. அப்படியே வாட்டர் அப்படியே ஸ்பாஞ்சியா நல்லா வாட்டர் எப்போதும் உள்ள மாதிரி தான். ஒயிட் டைப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பைசி ஆட் பண்ணிட்டு சால்ட்டும் ஸ்பைசியும் ஆட் பண்ணிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ஒயிட் டைப்பு சூப்பராக இருக்கும். எப்படி இருக்கு? கிரன்ச்சியா இருக்கு. வாட்டர் ஆப்பிள்லே நாட்டு வெரைட்டி அப்படின்னா இந்த வெரைட்டி தான். ஏன்னா இதுல உள்ள சீட்லிங்ஸ் நீங்க போட்டீங்க அப்படின்னா ப்ரொபகேஷன் இன்னொரு பிளான்ட் நம்ம உற்பத்தி பண்ண முடியும். கோனிக்கல் ஷேப்ல இருக்கா, ரவுண்ட் டைப் வாட்டர் ஆப்பிள். இதுதான் வந்து வாட்டர் ஆப்பிள்ல நாட்டு வெரைட்டின்னு சொல்றது. பார்த்தீங்கன்னா சீட்லிங் இருக்கும். இந்த சீடு கண்டிப்பாக முளைக்கும். இந்த வெரைட்டியில் 2 to 3 சீட்ஸ் இருக்கும், இல்லை சிங்கிள் சீட்ஸும் இருக்கும். இது வந்து கம்பல்சரி வந்து கண்டிப்பாக முளைக்கும். நல்ல பெரிய நம்ம வச்சிருக்கிறது வந்து சீட்லிங் பிளான்ட் தான். பார்த்தீங்கன்னா லேயர் வந்து தின் லேயராக தான் இருக்கு. ஃப்ளஷ்னஸ் வந்து இந்த பிங்க் டபுள் கலர் வாட்டர் ஆப்பிளை காட்டிலும் இந்த மில்கி ஒயிட்டை காட்டிலும் ஃப்ளஷ் வந்து தின் லேயர் தான். நல்லா ரவுண்ட் ஷேப்ல இருக்கும். ஒரு மாதுளம்பழத்தில் வந்து ஒரு கோணிக்கெல்லாம் இங்கே இருக்கு பார்த்தீங்களா, அதே மாதிரி இருக்கும் ரவுண்டு. இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ப்ரொஜெக்ஷன் இருக்கும். இதோட டேஸ்ட் பார்ப்போம் அப்படி இருக்கு. இனிப்பில் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்னு சொல்லலாம். நம்ம டல்காரி சொன்னோம் ரெட்டு, இது நாட்டு வெரைட்டின்னு சொல்லலாம். அதாவது வாட்டர் ஆப்பிள் நாட்டு வெரைட்டி. மேக்ஸிமம் வந்து கட்டிங்ஸ் ப்ரொபகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஏர் லேயரிங் தான் பண்ணுவாங்க. இது வந்து நம்ம சீட்லிங்ஸ் போட்டு உற்பத்தி பண்ணதுனால டேஸ்ட் வந்து நல்ல இனிப்பாக இருக்கு. அதே மாதிரி பன்னீர் ஸ்மெல்லு நல்லா இருக்கு. நல்ல பன்னீர் ஸ்மெல் இருக்கு. இனிப்பு சுவை அதிகமாக இருக்கு. அதே கிரன்ச்சினஸ், அதே வாட்டர் கண்டென்ட் அதிகமாக உள்ளது. ஸ்வீட்னஸ் மட்டும் இதை விட கூட. எது இனிப்பா இருக்கு? எல்லாமே இனிப்பா இருக்கு. எது கூடுதலா இருக்கு? ஒயிட்டா, டபுள் கலரா, இந்த ரவுண்டா? எது உனக்கு கூட இருக்கு? டபுள் ரவுண்டு தான். ரவுண்ட் வாட்டர் ஆப்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வீட்னஸ்ல டாப்னு சொல்லலாம். ஈக்குவல் டு டல்காரி. இது வந்து நம்ம நாட்டு பழங்கள் சாப்பிட்றது வந்து நம்ம சொல்றோம்ல, அறிவுறுத்துறோம்ல, அதுல வந்து இந்த நாட்டு சீட்லிங் மூலம் உற்பத்தி ஆகக்கூடிய வெரைட்டி வந்து இந்த ரவுண்ட் வெரைட்டி. மற்ற வாட்டர் ஆப்பிள்களையும் இது வந்து ஃப்ளேவர் வந்து பன்னீர் ஸ்மெல் இருக்கு. இது வந்து பன்னீர் கோவா அப்படின்னு கூட சொல்லுவோம். பன்னீர் கோவா அப்படின்னு கூட இதை வந்து சொல்லுவோம். வேக்ஸ் ஆப்பிள், ஜாவா ஆப்பிள். லேயர் வந்து ரொம்ப தின் லேயர் தான். இதுவே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ரெட்டு மெரூன் ஷேப்ல வந்துச்சு அப்படின்னா இன்னும் ஸ்வீட்னஸ் கூட இருக்கும். நல்ல உருண்டையா ரெட்டு மெரூன் ஷேப்ல இருக்கும். இது வந்து டபுள் கலரு, இது மில்கி ஒயிட்.